எந்த நேரமும் டிவியே தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். போ, நான் கொஞ்ச நேரம் பார்க்கட்டும். அப்ப எனக்கு டிவி பார்க்க உரிமையே இல்ல இந்த வீட்ல. இல்ல, இப்ப நான் பாக்குற நேரம் நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். இங்க பாரு, கையெடு. டிவி எல்லாம் பார்க்க விட வேலையில போய் படி போ. நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன், பாத்துக்கோங்க. தாராளமா போ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் போனாதான் என் அருமை தெரியும். போ போ. ஆமா, பெரிய ரோசம், வெளியே போறான், போ. அம்மா, தம்பி எங்க போறான்? அவனுக்கு ரோசம், கோச்சிங் போறான். அம்மா, அவனை நிறுத்துங்கம்மா, எங்கேயாவது போயிட்டு போறான். டாலிஷே, நில்றா, எங்கடா போற? நான் ரொம்ப தூரம் போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க. தம்பி, இந்த அண்ணனை விட்டு நீ எங்கப்பா போற? போகாதப்பா, நில்லுப்பா. தம்பி, நில்லுப்பா. இல்லடா, என்னை தடுக்காதடா, நான் போறேன். அம்மா, எங்கம்மா என் தம்பி போறான்? அவனை தடுத்து நிறுத்துங்கம்மா. நான் அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். அவனுக்கு கொழுப்பு, அவன் போற மாதிரி திரும்பி வருவான். நீ பேசாம இரு. எல்லாம் நீங்க பண்ண தப்புதாம்மா. அவன் போயிட்டான், இனிமேல் எங்க வர போறான் அவன்? அந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்காது, எது செஞ்சாலும் வர கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, நான் பேசிக்கிட்டே எந்த வீட்டுக்கு வந்துட்டேன்? யார் வீடு இது? நான் பேசிக்கிட்டே யார் வீட்டுக்கு வந்துட்டேன்? இவ்வளவு தூசியா இருக்கு. ஐயோ, பேசிக்கிட்டே இந்த கருப்பு கட்டேரி வீட்டுக்கு வந்துட்டோமே, இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நான் உன்னை கருப்பு கட்டேரியா மாத்திடுறேன். நீ இந்த பையன் வீட்டுக்கு போலாம். அத பத்தியா, அவன் வந்துட்டான். கதவு தட்டுற சத்தம் கேக்குது, நான் போய் கதவு திறக்கிறேன். டாலிஷ், ஏன்டா இப்படி பேய் மாதிரி சிரிக்கிற? வீட்டுக்குள்ள போறால கால் ஆயிட்டியா நீ? நான் இவ்வளவு அழகா சிரிச்சுட்டு இருக்கிறேன். நான் கருப்பு கட்டேரி மாதிரி பயம் காட்டுறியா நீ? உங்க எல்லார் கதையும் முடிய போகுது. ஐயோ, இது கருப்பு கட்டேரி. உங்க வீட்டுல இப்ப நான் ஜெண்டா பூஜை பண்ண போறேன். ஜெண்டா மாத்திரை, ஜெண்டா மாத்திரை, ஜெண்டா மாத்திரை. என் வீட்டுல வந்து ஜெண்டா பூஜை பண்றியா? நான் உனக்கு குண்டா பூஜை பண்றேன். என்னாச்சுடா உனக்கு? என்ன யாரோ ஊசியால குத்திட்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்க யாருமே இல்லையே. ஏய் டாலிஷ், சும்மா ஏன் நடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன யாரோ குத்திட்டாங்களே, எனக்கு வலிக்குது. யார் குத்துறது? இப்போ மறுபடியும் டாலிஷ் சுடலாம். என்ன மறுபடியும் ஊசியில குத்துறாங்களே, எனக்கு ரொம்ப வலிக்குது. யாருன்னு தெரியல. டாலிஷே, அந்த சைடுல இருந்தா யாரோ நம்மள சுடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடு வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடலாம். சரி. அவங்கள சுட்டு விளையாடுறது செம்ம ஜாலியா இருக்கு. எங்க போனாங்க? ஒருவேளை பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஏய் சும்மா அங்க பாரு, சாம். இந்த ஷாம் தான் இவ்வளவு நேரம் நம்மள சுட்டுட்டு இருந்தது. இவனை சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறது இல்ல. நம்மள குத்துனால ஒரு ஊசியா வச்சு, அதே ஊசியா வச்சு இப்ப நான் அவனை குத்த போறேன். ஐயோ, நான் செலமாடுத்த டாமியை நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணல. சீமா தான் ஊசி குத்த சொல்லுச்சு. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். ஏய் ஷீபா, டாலிஷ், சீக்கிரமா வண்டியை பிடிங்க, என் டாமி ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இந்த நேரத்துக்கு வண்டியா? வண்டிக்கு எங்க போறது? அங்க பாருங்க, ஒரு கார் நிக்குதா. நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிடலாம். சரி வாங்க போலாம். ஐயோ, ஏய் டாலிஷ், எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? இந்த காருக்குள்ள டைகர் இருக்கு. என்ன டைகரா? சீ, என்ன ஒரு சின்ன டைகரை பார்த்தா பயப்படுறேன். பாரு அந்த டைகரை நான் என்ன பண்றேன்னு. அந்த புலி வர நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம இங்க இருக்க வேணாம், வாங்க போயிடலாம். டாலிஷே, ஒரு சின்ன புலியை பார்த்து யாராவது இப்படி பயப்படுவாங்களா? இப்ப பாரு, அதை நான் பூனைக்குட்டி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் போறேன். டேய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதுகிட்ட போகாது, அது ரொம்ப ஆபத்தானது.
ஏய் டாலிஷே கொஞ்ச நேரம் வாய வச்சு சும்மா இருந்து புளிய பாரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூனைக்குட்டி கொஞ்சற மாதிரி கொஞ்சம் பாரு ஏய் புலி கைய விடு கை வலிக்குது ஏய் ஷிபா டாலிஷே என்ன காப்பாத்துங்க இது பயங்கரமா கடிக்குது நான் அப்பவே சொன்னேன் என் பேச்ச கேட்டியா இனிமே அது உன் கைய பிடிச்சி தின்னாம விடாது உன்னை போய் உதவி கூப்பிட்ட பாரு டைகர் என் கைய விட்டுரு எனக்கு ரொம்ப வலிக்குது பெரிய வீர மாதிரி போனா என் பேரனா புலி வாயில கை வச்சுட்டு அழுத்துக்கிட்டு இருக்க என்னை வச்சு கிண்டலா பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை இங்கதானே படுக்க வச்சுட்டு போனா எங்க போச்சு அப்பு ஷாம் எழுந்துரு அப்பு தம்பி காணோம் எங்க அம்மா தம்பி தூங்குறாமா என்னையும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க என்னது தூங்குறானா எங்க தூங்குறான் ஏய் ஷாம் எங்கடா தூங்குறான் குழந்தைய காணோம்டா அம்மா எங்கடா தூங்குறான் அம்மா தம்பிக்கு ரொம்ப வேர்க்குதுன்னாமா அதனாலதான் ஃபேன் மேல படுக்க வச்சிருக்கேன் என்னது ஃபேன் மேல படுக்க வச்சிருக்கியா அங்க பாருமா தம்பி எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா மேல படுத்து தூங்குறானா அட சோம்பேறி பையலே குழந்தை அழுத்திட்டு இருக்கான்டா ஐயோ அழுவாதப்பா அழுவாத புடிச்சிடுப்பா அம்மா புடிச்சிக்கிறாப்பா புடிச்சிடு அழுவாதப்பா அடிபட்டுச்சாப்பா அம்மா உனக்கு ஜூஸ் தரேன் இந்தாப்பா குடிப்பா குடி சொல்லம் அம்மா எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட ஏதாவது தாங்க தூங்கி எழுந்தவொடனே உனக்கு சாப்பாடு கேக்குதா முதல்ல போய் குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு வாப்போ தம்பிக்கு மட்டும் எல்லாத்தையும் பல்லு வளர்க்காதே கொடுங்க என்ன மட்டும் குளிச்சுட்டு பல்லு வளர்க்கன்னு சொல்வீங்க அட கேலண்டரு சரி என்னைக்கு நம்ம பிறந்த நாளுன்னு பாப்போம் அட இன்னைக்கு நம்ம பிறந்த நாளே இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிட்ட பிறந்த நாளைக்கு கிஃப்ட் வாங்கிடணும் தங்கக்குட்டி அம்மா என்ன அம்மா இன்னைக்கு என் பிறந்த நாள்மா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும் காசு கொடுங்க அட பிறந்த நாளா மறந்தே போயிட்டேன் இந்தா 100 ரூபாய் போய் என்ஜாய் பண்ணு 100 ரூபாவா இந்த 100 ரூபாய் வச்சு நான் என்ன என்ஜாய் பண்றது அம்மா எனக்கு இந்த 100 ரூபாய்லாம் பத்தாது எனக்கு 50,000 ரூபாய் வேணும் என்னது 50,000மா 50,000 வச்சு நீ என்னடா பண்ண போற நான் புது சைக்கிள் வாங்க போறேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பார்ட்டி வைக்க போறேன் 50,000 ரூபாவா இந்த வயசுல உனக்கு 50,000 ரூபாய் சைக்கிள் கேக்குது அதுவும் இல்லாம ஃப்ரெண்டுங்களுக்கு பார்ட்டியா எடு அந்த தொடப்ப கட்டி அட அம்மாவோட பரிசு இதுல எப்படியும் 50,000 இருக்கும் எடுத்துட்டு போயிடலாம் ஏய் என்னடா பண்ற என் பர்ஸ் எடுத்துட்டு போறியா டேய் நில்லு ஓடிட்டியா திருப்பி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவல்ல உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன் ஹே சாம் இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க தாலிஸ் இன்னைக்கு என்னோட பர்த்டே நான் எனக்கு சைக்கிள் வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன் ஹே நீ சைக்கிள் வாங்க போறியா சாமே நானும் கூட வரேன்டா சரி வா போலாம் ஹே சாம் அங்க பாரு சைக்கிள் கடை சரி வா போலாம் ஹே சாமே இங்க நிறைய சைக்கிள் இருக்குடா ஆமா டாலிஸ் நிறைய கலர் இருக்கு சரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோ சரி டேய் அந்த சைக்கிள் வாங்கிக்கோடா அந்த கலர் சூப்பரா இருக்கு சரி டாலிஸ் நீ சொன்ன சைக்கிளே நான் வாங்கிக்கிறேன் ஆன்ட்டி அந்த சைக்கிளை பேக் பண்ணுங்க ஆமா நீ கேட்ட உடனே பேக் பண்றதுக்கு இது என்ன இட்லியா தோசையா இது சைக்கிள் பா விலை 50,000 ரூபாய் உன்கிட்ட இருக்கா காசே கொடுக்கல அதுக்குள்ள பேக் பண்ணணுமாமே காசு தானே இதோ தரேன் இந்த பர்ஸ்ல நிச்சயம் 50,000 இருக்கும் ஐயோ என்னடா அது 5 ரூபாய் கூட இல்ல இத வச்சு நம்ம எப்படி 50,000 ரூபாய் சைக்கிள் வாங்குறது ஒரு ஐடியா ஆன்ட்டி முதல்ல இந்த சைக்கிள் நல்லா ஓட்டுதா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு என்ன ஓட்டி பாரு வா வந்து உட்காரு இதோ வரேன் டேட் அலிசே சைக்கிள்ல போறது செம்ம ஜாலியா இருக்குதுல்ல ஆமாடா
டாலி சின்ன என்ன பண்ற? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சாம் கூட சேராதுன்னு. நீ உன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா? அப்பா சாமு புது சைக்கிள் வாங்கியிருக்கான், அதனால நான் அவன் கூட ஊர்லாம் சுத்திட்டு தான் வருவேன். ஆமா பெரிய சைக்கிள் கீழே இருக்குவா, வீட்டுக்கு போலாம். நானா வரமாட்டேன் பாப்பா. டேய் சைக்கிள் சீக்கிரம் பெரியடா போலாம். டேய் என் பையனை முடியல எங்கடா போறேன்? டேய் நில்லுடா, வாடா உன்னை வச்சுக்கிறேன். அந்த சைக்கிள்ல போறாங்களே அது உங்க பசங்களா? ஆமா மேடம், அவன் என் பையன் தான். சரி அப்ப எடுங்க 50,000 ரூபாய். என்னது 50,000 ரூபாவா? நான் ஏன் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரணும்? உங்க பசங்க என் கையில இருந்து 50,000 ரூபாய் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு யார் காசு தருவா? எடுங்க 50,000 ரூபாவை. என்னது 50,000 ரூபாவா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையா? இப்ப நான் அதுக்கு எங்க போவேன்? என்னது 50,000 ரூபாய் இல்லையா? ஆமா அந்த பைக் உங்களோடதா? ஆமா அது என் பைக் தான். சரி 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பைக் வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. ஐயோ என் பைக்கு, என் பைக்கு. ஐயோ நில்லுமா. ஒருத்தர் என்னன்னா என் பையனை கூட்டிட்டு போயிட்டான், இன்னொருத்தங்க என்னன்னா என் பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா என் அன்பான முட்டை இங்க வைக்கலாம், இங்க வச்சா யாருக்கும் தெரியாது. இந்த காட்டுல எவ்வளவு ஒரு அழகான முட்டை இருக்கு. இத நைஸா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய்டுவோம். ஏய் பெருச்சாலி, என் முட்டையை எடுத்துட்டு போற, நீ என்ன பண்ண போறன்னு பாரு. ஐயோ இது ரத்த காட்டேரி முட்டையா? தெரியாத எடுத்துட்டு வந்துட்டோமே. இப்போ என்ன பண்றது? ஓ அங்க சாண்டாலிஸ் வீடு இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சிப்போம். டாலிஸே இன்னைக்கு அந்த எலி வரட்டும், அத்த நான் என்ன பண்றேன் பாரு. அட அம்மா அதான் நம்ம கையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. ஆமா டாலிஸே, அது ரொம்ப புத்திசாலியான எலி. அது இன்னைக்கு வரட்டும், நான் என்ன பண்றேன் பாரு. அத ஆமா ஆமா அது வரட்டும், இந்த பேட்டாலி அது அடிக்கிற பாருங்க. அம்மா பையனை என்ன அடிக்க பிளான் பண்றீங்களா? அம்மா அதம்மா அந்த எலி அடிங்கம்மா. இதோ பாரு இப்போ. என்னம்மா எலி அடிக்கிற சொல்லிட்டு போய் அடிச்சிட்டீங்க? டாலிஸே அது ஏன் மேல தப்பு இல்லப்பா, எல்லாம் அந்த எலி பண்ண வேலை. ஆமாமா சரியா சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எலி தான். இப்போ நான் அதை என்ன பண்றேன் பாருங்க. ஐயோ நீங்க இந்த முட்டையை உடைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது என்னோட முட்டை இல்ல. இனிமே உங்களை யார் காப்பாத்துவாங்கன்னு எனக்கே தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் எலி குட்டி தான் போடும், ஆனா இது என்ன முட்டை வச்சிட்டு இருக்கு? தம்பி நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். எலி குட்டி தான் போடும், முட்டை போடாது. இது என்னோட முட்டை இல்ல, ரத்த காட்டேரி முட்டை. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த எலியோட என்னோட மூவ் பண்ணுது. அந்த ரத்த காட்டேரி வந்து உங்களை சாப்பிட போகுது. நான் இங்க இருந்து ஓடி போறேன். நான் தான் குட்டி ரத்த காட்டேரி, குட்டி ரத்த காட்டேரி. டாலிஸே இது என்னடா பாக்கிறதுக்கு ரத்த கட்டேரி மாதிரியா இருக்கு? எங்க அந்த பெருச்சாலி, எங்க அந்த பெருச்சாலி? அந்த பெருச்சாலியை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். ரத்த கட்டேரி நாங்களும் அந்த எலியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அது என் முட்டையை தூக்கிட்டு வந்துருச்சு. இது யாரு? நான் தான் உங்க பொண்ணு. நீ என் பொண்ணா? நீ என் பொண்ணாவே இருக்க முடியாது. ஆமா ரத்த கட்டேரி அது உன் பொண்ணே தான். என்னது நீ என் பொண்ணா? நீ என் பொண்ணாவே இருக்க முடியாது. என்ன என்ன கூப்பிட்டு வச்சு முட்டாளாக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களை இன்னைக்கு நான் சாப்பிடாம விட மாட்டேன். இல்ல இல்ல நான் உங்க பொண்ணுதான். என்ன என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? நீ பேசுறத பார்த்தா என் பொண்ணை நீ தான் சாப்பிட்டுருப்ப போல இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன். ரத்த கட்டேரி கொஞ்ச நேரம் இரு, இது உன் பொண்ணு தான். இங்க வா. ரத்த கட்டேரி இங்க பாரு, இப்போ இதுதான் உன் பொண்ணு. எங்க வீட்டுல பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தோம், அது மேல பூசிடுச்சு. இப்ப பாரு. ஆண்டி என் பொண்ணை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த வாட்டி உங்களை எல்லாரையும் விட்டுடுறேன், அடுத்த வாட்டி வரும்போது உங்க எல்லாரையும் சாப்பிட்டுருவேன்.